இப்ப அதே மாரி அங்க இருக்க செனேட்டரும் அதான் சொல்றாங்க, நாங்க இந்தியாவ கைப்பற்றுவோம், இந்தியால ஒரு பாபர் மசூதிய கட்டுவோம் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்த சொல்றாங்க. சோ அவங்க வார்க்கு தயாரா தான் இல்ல நான் என்ன சொல்றேன், பாபர் மசூதி கட்டுங்க, நீங்க என்ன மசூதி வேணாலும் கட்டுங்க, பர்மிஷன் வாங்கிட்டு கட்டுங்க. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? நீங்க என்ன வேணா கட்டுங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்குன்னு ஒரு லாஸ் இருக்கு, இந்திய கவர்மெண்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஏர் ஸ்பேஸ் இருக்கு, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு ஒரு இறையாண்மை இருக்கு, ஒரு தத்துவம் இருக்கு, கொள்கை இருக்கு, கோட்பாடு இருக்கு. இதுக்கெல்லாம் ஓகேன்னா நீங்க எத்தனை மசூதி வேணாலும் கட்டுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க என்ன வேண்டாம்னாங்க சொல்றேன். என்னங்க பேசுறீங்க நீங்க? இந்தியாவை கைப்பற்றிட்டு தான் கட்டுவோன்றது தப்பான வார்த்தை. அப்ப அந்த வார்த்தைக்கு இந்த மாதிரி ஏதாவது வார்த்தையை விட்டா, ஏதாவது வாய் விட்டா அப்ப பதில் கொடுக்கத்தானே இருக்கணும். நான் இஸ்லாம் மதத்தை பெரிதும் நேசிக்கிறேன், உங்களுக்கு நல்லா தெரியும். அதுல இருக்கக்கூடிய சில பாடல்களை மிகவும் ரசித்து கேட்பவன் நான். நபிகள் நாயகத்தை பெரிதும் வந்து போற்றுகிறேன், மாற்று கருத்து இல்லை. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அல்லாவின் பெயரை சொல்லி இங்க இருக்கக்கூடிய சில குழந்தைகளையும் இங்க வந்த சில டூரிஸ்டையும் பயம் காட்டக்கூடிய வகையில வந்து அல்லாஹு அக்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொள்வதை எந்த வகையில் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று வந்து நான் கேட்கிறேன்.